பெரும் வெள்ளம் ஒரு புறம் வாழ்க்கையை அழித்திருந்தாலும் மற்றொரு புறம் மனிதன் முன்னோக்கிச் செல்லும் கதையின் புதிய அத்தியாயத்தை துவக்கியது. அது ஒரு சீரற்ற ஆரம்பம், ஆனால் அதன் பின்னணியில் இருந்தது ஒரு நுட்பமான அறிவியல் செயற்பாடு. மனிதனின் முதல் நகரங்கள், முதல் எழுத்துக்கள், முதல் கட்டிடங்கள், இவை அனைத்தும் திடீரென தோன்றியதா? இல்லை, இது அனைத்தும் ஒரு முன்னேறிய நாகரிகத்தின் கைவினைதானா? அனுநாக்கிகள், வானிலிருந்து வந்த அவர்கள் வெறும் கண்காட்சிக்காகவா பூமியை வந்தார்கள்? அல்லது மனித இனத்தை வழிநடத்தும் ஓர் அறிவியல் திட்டத்தின் இயக்குனராகவா இருந்தார்கள்? இந்த இரண்டாம் பகுதி ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றின் கதவுகளை திறக்கும் முயற்சியாகும். சுமேரியர்களின் நகரங்கள், எகிப்திய பிரமிட்கள், மெக்சிகோவின் கோயில்கள், இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரே கதை இருக்கிறதா? இன்றைய மனிதனின் அறிவியல், தொழில்நுட்பம், கட்டிடக்கலை, அவை எங்கு தொடங்கின? யார் தொடங்கின? அந்த விடைகளை தேடி நாம் அந்த பரம்பரை நாகரிகங்களின் தோற்றத்தை, அதன் பின்னணியில் இருந்த அனுநாக்கிகளின் பாதிப்பை இன்று ஆராயப் போகிறோம். வணக்கம், இது உங்கள் சிந்தனை சுவடுகள், சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். மனிதன் கூடியமர்ந்து வாழ துவங்கிய சமயத்தில் அவனது முதல் நகர்களே நாகரிகத்தின் தோற்றமாக மாறின. ஆனால் இந்த நகரங்கள் சுமாரான குடியிருப்புகள் அல்ல. அவை ஒரு திட்டமிட்ட அமைப்போடு, விண்மீன் வழிகாட்டியுடன், கடவுள் ஆலயங்களை மையமாக கொண்டே கட்டப்பட்டவை. ஊருக், எரிட்டு, லாகஷ், இவை சுமேரியர்கள் உருவாக்கிய நகரங்கள் மட்டுமல்ல, அவை அனுநாக்கிகளின் கலாச்சார உந்துதலின் நிழல்கள். ஜிகுராட்கள் பரபரப்பான மாடி கட்டடங்கள், அவை வெறும் கோயில்களா? அல்லது விண்வெளி தொடர்பான அந்நிய வருகைகளை ஏற்படுத்தும் பீடங்களா? இதற்கு பின் வந்தது எகிப்திய பிரமிட்கள். அதனுடைய மையக் கோணம், சூரியன் தோன்றும் திசை மற்றும் அந்த அளவிலான கட்டுமான துல்லியம், இவையெல்லாம் ஒரு உச்சநிலை அறிவியல் மற்றும் கணிதத்திற்கான சான்றுகளாக இருக்க முடியுமா? மெசோபொட்டாமிய நகரங்கள், இந்துச்மாலின் பஞ்சாப் நாகரிகம் மற்றும் மெக்சிகோவின் மாயா கோயில்கள், இவை அனைத்தும் புவியின் வானகோண வரிசைகளுடன் பொருந்துவதற்கு காரணம் என்ன? இந்த கட்டிடங்கள் வெறும் மனுஷனின் முயற்சி மட்டும் அல்ல, அவை ஒரு விரிவான அறிவின், விண்வெளி நோக்கத்தின் மற்றும் ஒரு வகை புரிந்து கொள்ள முடியாத மாஸ்டர் திட்டத்தின் அடையாளங்கள். நாம் இப்போது பார்க்க போகும் ஒவ்வொரு கட்டடத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் அனுநாக்கிகளின் நிழல் ஒன்றும் பெரும் மர்மமான சிந்தனையும் பதிந்து காணப்படுகின்றன. மனிதன் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விந்தையான மாறுதல் இருக்கிறது. அது நம்மை ஒரு கேள்விக்குள் இழுத்துக்கொள்கிறது. இந்த அறிவியல் வளர்ச்சி நம் சொந்த புத்தியால் மட்டும் தோன்றியதா? அல்லது அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் வானிலிருந்து வந்தவர்களா? சுமேரியர்கள் மனித வரலாற்றிலேயே முதல் எழுத்து முறையான குனெஃபாரம் ஐ உருவாக்கினர். 2000 ஆண்டுகள் கழித்து எகிப்திய ஹைரோகிளிப்ஸ் தோன்றியது. அந்த எழுத்துக்களில் கடவுள் படைப்புகளும், விண்வெளி நிகழ்வுகளும், கணித கோட்பாடுகளும் பதிந்து இருந்தன. உலோக தொழிலில் இரும்பு, வெள்ளி, தாமிரம் ஆகியவற்றை உருக்கி ஆயுதங்கள், கருவிகள் மற்றும் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது. வெறும் பாறைகள் உடைத்த மனிதனில் இருந்து உலோகங்களை கலக்கும் நுட்பம் திடீரென தோன்றியது. எப்படி? விவசாயம். இது பசுமை புரட்சி அல்ல, ஒரு திட்டமிட்ட மாற்றம். அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட சுமேரிய கல்வெட்டுகள் பருத்தி, கோதுமை மற்றும் கால்நடை வளர்ப்பு குறித்து சூட்சுமமாக விவரிக்கின்றன. அவற்றில் பல வானிலை கணிப்புடன் கூடிய ஜோதிட கணக்கீடுகள் மூலம் விவசாய காலங்களை நிர்ணயித்தன. சில தொல்லியல் சான்றுகள் நம் காலத்துக்கு முன்பே மேம்பட்ட தொடர்பு கருவிகள் இருந்ததை குறிக்கின்றன. அவை உண்மையா, உருவகமா, அல்லது அனுநாக்கிகள் பயன்படுத்திய தொழில்நுட்பங்களின் சின்னங்களா? இந்த முன்னேற்றங்களை இயற்கையான பரிணாமமாக நாமே ஏற்றுக்கொள்வோமா? அல்லது வானவெளியில் இருந்து வந்த ஒருவரின் அறிவியலை மனிதனுக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக கருதலாமா? மனிதனின் வரலாற்று நூல்களில் சில கதைகள் உண்மை என்று நம்மால் நிரூபிக்க முடியாது. ஆனால் அவை தொடரும் மரபுகள் காலத்தின் ஊடே அழியாமல் பறந்துள்ளன. அனுநாக்கி கடவுள்களின் புராணங்கள் அது போன்ற மரபுகளின் சில முக்கியமான துளிகள். அவையில் முதன்மை வகிப்பவர்கள் என்கி, அறிவியலும் உருவாக்கமும் கொண்ட கடவுள். என்லில், கட்டுப்பாடு, நீதியும் பயமாகவும் இருந்தவன்.
அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய கருத்து முரண்பாடுகள் மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானித்தன என கூறப்படுகிறது. அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட சுமேரிய பாடல்கள் மற்றும் தபால்களில் அன்னுநாக்கிகள் மனிதர்களுடன் நேரடி உறவு வைத்திருந்ததாகவும் சில ராஜகுலங்களில் அவர்கள் இரத்தம் கலந்திருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் கடவுளின் சந்ததிகள் என்று மக்கள் முன்னிலையில் அறிவிக்கிறார்கள். இதை அரசரின் தெய்வீக உரிமை என மேற்கத்திய வரலாற்றில் அழைக்கிறார்கள். ஆனால் அதன் விதை சுமேரியர் எழுதிய அன்னுநாக்கி கடவுள் மரபு பாடல்களிலேயே விதைக்கப்பட்டுள்ளது. சில புராணங்கள் அன்னுநாக்கிகள் மனிதர்களுடன் இணைந்ததால் ஒரு புதிய ரேஸ், அரக்கர்களும் நாயகர்களும் தோன்றியதாகவும் கூறுகின்றன. இறைவர்கள் போல வழிபட்ட அன்னுநாக்கிகள் எல்லா காலத்திலும் ஒரே நோக்குடன் செயல்படவில்லை. அவர்கள் மத்தியில் இருந்தது ஒரு மிக முக்கியமான கருத்து, முரண்பாடு. மனிதனை வழிநடத்த வேண்டுமா, கட்டுப்படுத்த வேண்டுமா, இல்லை அழிக்க வேண்டுமா? என்கி மனிதனை வளர்த்தவர், அறிவியலை வழங்கினார். என்லில் மனிதனை ஆட்சி செய்ய வேண்டும் என நம்பினார். கட்டுப்பாடின்றி அவன் விபத்தில் விழுவான் என்று கூறினார். அந்த முரண்பாடுகள் நாகரிகங்களின் அரசியல் அமைப்புகளில் பிரதிபலிக்கத் துவங்கின. அவர்கள் தேர்ந்தெடுத்த சில ராஜகுலங்களுக்கு மட்டும் அறிவியல், சிந்தனை, தொழில்நுட்பம் வழங்கப்பட்டன. மற்றவர்கள் பணியாளர்கள், உழைப்பாளர்கள் என்ற நிலைக்குள் தள்ளப்பட்டனர். அறிவியல் மரபுகளை தக்க வைத்திருந்தவர்கள் இணையத்தைப் போல நுணுக்கமாக, ஆனால் அழிவுக்கு எப்போதும் தயாராக, ஃப்ரீமேசன்ஸ், இலுமினாட்டி மற்றும் பழங்கால காபாலா சின்னங்கள், இவை அனைத்தும் ஒரே மரபு கிழியைத் தொடர்ந்து நம் காலத்திலும் செயல்படுகின்றன. அவர்கள் வைத்திருந்தது வானியல் தகவல்கள், முன்னேறிய மருந்தியல், ஆளுகை தத்துவங்கள், எப்போதும் மேலிருந்து மக்கள் மீது கண்காணிப்பு. அன்னுநாக்கிகள் மனிதனுக்கு அறிவை கொடுத்ததோடு நின்றுவிட்டார்களா? இல்லை. அவன் அறிவை பயன்படுத்தி தங்களை மீறிச் செல்லாமல் அழுத்தமாக கட்டுப்படுத்தும் ஓர் அமைப்பையும் உருவாக்கினார்களா? அன்னுநாக்கிகள் மனிதர்களுக்கு அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலைத்தொழிலின் பல அடிப்படைகளை கொடுத்துள்ளனர். இவர்கள் கண்டுபிடித்த உலோகத் தொழில், விவசாய முறைகள் மற்றும் ஜோதிடம் மனித நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கியது. அவர்கள் உருவாக்கிய எழுத்து முறைகள், குனேஃபாரம், ஹைரோகியாஃபிக்ஸ் போன்றவை அறிவியல் அறிவை பரப்புவதில் மூலதனமானது. இதன் மூலம் அறிவியல் தரவுகள், வரலாற்று தகவல்கள் மற்றும் அரசியல் ஆவணங்கள் பதியப்பட்டன. புதுமையான ஆய்வுகள் காட்டுகின்றன, அன்னுநாக்கிகளின் அறிவியல் மரபு நாகரிகத்தின் கட்டமைப்பை மட்டுமல்லாமல் நவீன அறிவியலுக்கும் வழிகாட்டியது என. அவர்கள் கண்டுபிடித்த பிரகாசமான நகரங்களும் வளமான தொழில்நுட்பமும் மனிதர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக மாற்றியது. அன்னுநாக்கிகள் அவர்களது அறிவியலை மனிதர்களிடம் பகிர்ந்து நாகரிகத்தின் துவக்கத்திலிருந்து மனித சமூக வளர்ச்சிக்கு வழிகாட்டியதுதான் இந்நிகழ்ச்சி நம் முன் கொண்டு வர விரும்புகிறது. இவ்வாறு அன்னுநாக்கிகள் மனிதர்களுக்கு அறிவியலும், நாகரீக கட்டுமானங்களும், அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளும் வழங்கியதற்கான ஒரு ஆழமான கண்ணோட்டத்தை இன்றைய பகுதியிலிருந்து பெற்றோம். ஆனால் இவர்கள் உருவாக்கிய மரபுகள், அறிவியல் மற்றும் அரசியல் அமைப்புகள் இன்று எப்படி மறைமுகமாக மனித சமுதாயத்தில் இருந்து வருகின்றன? அன்னுநாக்கிகள் நம்முடன் இன்னும் இருக்கிறார்களா? அவர்கள் உருவாக்கிய இரகசிய அமைப்புகள், மர்மங்களும் யுஎஃப்ஓ காட்சிகளும் இன்று என்ன அர்த்தம் கொண்டுள்ளன? இவை அனைத்தும் அடுத்த பகுதியில், பகுதி 3, அன்னுநாக்கி மரபும் இன்றைய மர்மங்களும் என்ற தலைப்பில் விரிவாக ஆராயப் போகின்றோம். அடுத்ததாக நீங்கள் கண்டு கொள்ளப் போகும் அதிர்ச்சி தரும் தகவல்களும், மறைந்து வரும் மர்மங்களின் பின்னணியும், அன்னுநாக்கிகளின் இன்றைய பாதிப்புகளும் இங்கே வெளிப்படும். உங்களின் ஆர்வம் மற்றும் ஆய்வுக்காக இந்த பயணம் தொடர்கிறது. இன்றைய பயணத்தில் நம்முடன் இணைந்து வந்ததற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். இப்படிகளை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் ஆதரவுதான் எங்களை தொடர்ந்து புதிய, ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வர உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இங்கே இருக்கும் லைக் பட்டனை நீங்கள் அழுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களைப் போல நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நமது இந்த அறிவு பயணம் அதிகமான மக்களுக்கு சென்று அவர்களும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும்.
மற்றும் மிகவும் முக்கியம், சப்ஸ்கிரைப் செய்யவும், அத்துடன் மணி சின்னத்தை அழுத்தவும். இதனால் எப்போது புதிய வீடியோ வந்தாலும் அதனை உடனுக்குடன் நீங்கள் பெறலாம். மறக்காமல் நம்முடன் சேர்ந்து இந்த பயணம் தொடர முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் மர்மங்களை, பழமையான கதைகளை ஆராய்ந்தால் நம் அறிவுக்கு எல்லை இல்லை. உங்கள் ஒவ்வொரு ஆதரவுக்கும், உங்கள் அன்புக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம்.